வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா கிஷ்கிந்தா காண்டம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் வந்த பாபநாசம் படம் மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி தான். ஆனால் கதை பார்த்திங்கன்னா பாபநாசம் அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். இதில் கதைன்னு பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருப்பார். அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி அந்த பையன் வந்து இறந்துருப்பாங்க, மிஸ்ஸிங் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா அந்த பையனை வந்து அவங்க அந்த ரிவால்வரை வந்து தானாகவே ஷூட் அவுட் ஆகிற மாதிரி அந்த பையன்ட்டேருந்து பிடுங்கும்போது மிஸ் ஆகி அவங்க புல்லட் படுற மாதிரி அவங்க பையன் இறந்துருப்பார். பட் ஆனால் அதை யாருக்கும் தெரியாது அந்த உண்மை. அதில் வந்து அவங்க அப்பாவை நடிச்சிருக்கிறவர் வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. அவங்க அப்பாவை சுற்றி தான் அந்த கதையே நகரும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். இவர் வந்து செகண்டாக மேரேஜ் பண்ணுவார். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நம்ம ராயனில் ஹீரோயினாக வரும் அந்த பொண்ணு. இது மற்றபடி அந்த ஏஜ்டு பர்சன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்க கேரக்டர் வந்து அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பார். அவருக்கு வந்து ஒரு ஞாபக மறதி நோய் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம டைரியில் எழுதி வச்சு அதை நோட் பண்ணி தான் மற்றவங்கள்ட்ட பேசுவார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸராக வருவார். இவர் அந்த நோட் பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க ஃபாரஸ்ட்டுக்கு பின்னால் ஒரு இடத்துல போய் எரிச்சிக்கிட்டு இருப்பார். உடனே டவுட் வந்து அந்த ரிவால்வர் மிஸ் ஆனதை கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்துடைய ஃபுல் கதையாகவே இருக்கும். எல்லோரும் அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த ரிவால்வரை வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிவால்வர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னோடனே அதை வச்சு தான் கதை நகரும். படம் ஆனால் புதுசாக பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபு, செகண்ட் ஹாஃபு ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாது, கதை ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். 2 மணி நேரம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அது வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிற ஒரு விஷயமா காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக அந்த பாபநாசம் படம் மாதிரி தான் மோஸ்ட்லி. அதை ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையான்றது படம் பார்த்தா தான் தெரியும். பட் ஆனால் அதை விட கொஞ்சம் இந்த படத்தை விட அது கொஞ்சம் நல்லா எடுத்திருப்பாங்க. பட் அதை விட இதை கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம், ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான். ஓகே, தேங்க்யூ.